நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்தது. லவ் தான். அவங்க அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லயும் அந்த லவ் இருந்ததுல பயங்கரமா இருந்தது. அழ வச்சுட்டாங்க. காந்தி கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாலாவோட எமோஷன்ஸ், நாங்கள் அவர் எமோஷனாக பார்த்ததில்ல, அழுது பார்த்தது நம்மள எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அழுதுட்டு தான் வெளில வந்தோம். நல்லா இருந்தது அந்த அளவுக்கு படம். அப்படிலாம் இல்லை, படம் வந்து இவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்கும், இவ்வளோ எமோஷன் ஆக்குவாங்கன்னு நான் எதிர்பார்த்து வரல. பட் ரொம்ப சென்டிமெண்டலாக நாங்கள் ஃபேமிலியாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க கூட ரொம்ப நல்லா பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ஐ திங்க் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான மூவி தான். ஆல் ஏஜஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஐ திங்க் அவங்கள நம்ம ஒன்லி கொமேடியனாக பார்த்து நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இது வந்து இட்ஸ் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபேசட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா எமோஷனல் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் எல்லாரோட ஆக்டிங்கும் இஸ் வெரி குட். ஐ திங்க் எல்லாருக்குமே ஆல் ஏஜஸ், எஸ்பெஷலி ஐ திங்க் ஒரு யங் அடல்ட்ஸ்லேருந்து அபவ் எல்லாருக்குமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எஸ்பெஷலி அந்த எண்டிங் வந்து இட்ஸ் லைக் ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான். அந்த எண்டிங் நிறைய அந்த செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயம் எதிர்பார்க்கல, நிறைய ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. கனெக்ட் ஆகிறது வந்து குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சூப்பராக இது கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி பாலா வந்து இது ஃபஸ்ட்டு படம்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் எப்படி டெலிவர் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. சொல்ல முடியல ஆக்சுவலாக. என்னை பொறுத்த வரைக்கும் பாலாஜி சக்திவேல் சூப்பராக நடிச்சிருக்காரு. கடைசி வரைக்குமே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. அதான் அந்த நேம்லேயே வந்துடுச்சு இல்லையா. எல்லா லவ் என்ன சொல்கிறது, அந்த ஓல்ட் ஏஜில் இருக்கிறவங்க எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட், அதுதான் வந்து கதையில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்க தான். ஸோ கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் கூட இருப்பாங்கங்கிறத நாம் எடுத்துக்கணும். ஸ்ட்ராங் மெசேஜ். பல அன்எக்ஸ்பெக்டட் விஷஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும், அன்ஃபுல்ஃபில்டு விஷஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி பல எல்லாமே நினைக்கும் போது நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எஸ், அதான் நான் சொன்னேனே, ஃபஸ்ட்டே சொன்னேனே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் எப்படி டெலிவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நைஸ் மூவி. தேங்க்யூ. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். காந்தி கண்ணாடி. பாலாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. காந்தி கேரக்டர்லாம் நடிச்சார்ல, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹார்ட் டச்சிங் படம், சூப்பர் ஹிட். லாஸ்ட்டு சீன் ஒரு ஆசை நிறைவேறாத ஆசையாக அவருக்கு போயிடுதில்ல, ஒரு ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்ற முடியலல்ல, அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பர், நல்லா இருக்கு. அந்த காந்தி கேரக்டர், ஆமாம் பாலாஜி கேரக்டர் நல்லா இருக்கு. மூவி செம்ம, அப்படியே நமக்குள்ளே கனெக்ட் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் மூவி ஃபீல் பார்த்த மாதிரி இருக்குது. மூவியில் வந்து இந்த பாலா நான் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன். அவர் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு எமோஷ்னலாக ஒரு அந்த வீடியோக்குள்ளே கனெக்ட் ஆகும். ஒரு நம்மளுக்கே தெரியாமல் தண்ணி வரும். அந்த மாதிரி மூவி கிளைமேக்ஸில் எல்லோரும் ஆடியன்ஸ் கண்ணெலாம் கலங்கி தண்ணி வந்துச்சு. மூவி 5 to 5 தாராளமாக தரலாம். படம் பார்க்கும்போது ஆக்சுவலாக பாலா நான் தான் ஆக்டிங் பிச்சிட்டார் சொல்லனா சூப்பர். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை புதுசாக பார்க்குற மாதிரிலாம் இல்லை, அவருக்குன்னு ஏற்ற ஸ்டோரி டைரக்டர் பாலாக்காகன்னு எழுதுன மாதிரியே இருக்குது. அந்த மண்ணை பாலாக்காகன்னு சூப்பராக இருக்கும். 5 ஸ்டார் தான். கண்டிப்பாக யங்ஸ்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க மாதிரி இருந்தால் அண்ணன் படம் பார்த்தா தான் கண்டிப்பாக இது படம் நல்லா இருக்கு. மொத்தத்தில் பாலாண்ணா ஆக்டிங் சூப்பர். ஏன்னா படம் உண்மையாக நல்லா இருந்ததுண்ணே. பாலாவுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம்.
அதிகமாக பாலா வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் வந்து சிரிச்சு தான் பார்த்துருப்போம். அவன் அதிகமாக எல்லோரும் சிரிக்க வச்சு தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸ்க்ரீனில் இத்தனை வருஷமாக. ஆனால் இது ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அவன் இந்த அளவுக்கு நடிச்சிருக்கான்ட்டு எங்களால் நம்பவே முடியல. ஆனால் சூப்பராக நடிச்சிருக்கான். இதில் லவ்வும் இருக்குது, சென்டிமெண்ட்டு வேறு லெவலு. அந்த சென்டிமெண்ட் கேரக்டர்லாம் வரும்போதுலாம் நான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன். நான் ஃபஸ்ட் ரோவில் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். சென்டிமெண்ட் ரோலில் வந்து நிறைய பேர் எழுதாங்க. என் கூட வந்து ஃப்ரெண்டுங்க எழுதாங்க, ஒய்ஃபு, குழந்தைலேருந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அவன் ரியலாக இருந்துக்கிறான். அவன் நடிச்சது வந்து ரொம்ப ரியலாக நடிச்சிருக்கான். கண்ணிலேருந்து தண்ணி வரதாக இருக்கட்டும், அப்புறம் மூக்குலேருந்து அந்த தண்ணி வரதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கோம். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் ரியலாக நடிச்சிருக்கான். அவன் பரவாயில்ல, நல்லா இருக்கு படம் வந்து. ஆனால் கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலா தான் ஹீரோண்ணே. கதைக்கு வந்து பாலா தான் ஹீரோ. அவர் காந்தி காட்டுறாங்கல்ல, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லவ் பண்ணி எப்படி இப்போ லாஸ்ட் வரைக்கும் எப்படி அவங்க ஆசை நிறைவேற்றினாங்க, அந்த சொல்கிறது அதை நிறைவேற்றதுக்கு யார் வந்து நிற்பான்னு பார்த்தாரா ஒரு ஹீரோ தான். இப்போது ஏதோ ஒரு ஹீரோனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னா வில்லன் வருவாங்கல்ல, அதேமாதிரி இப்போ கஷ்டப்படுறவங்கன்னா கண்டிப்பாக வந்து யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. அதில் வந்து பாலா நார்மலாக நம்ம எப்பவுமே பார்த்துருப்போம். அந்த கேரக்டரை இப்போ பாலா வந்து உள்ள லாஸ்ட் அவன் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த லாஸ்ட்டாக அவங்க அவர் இறந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சான்ல, அதுதான் அவனோட பெரிய விஷயமே. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவன் தான் ஹீரோ. வேறு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஹீரோ இல்லை, பாலாக்கு அப்பாவை தான் லாஸ்ட் வரைக்கும் அப்பாவை தான் பார்ப்பாங்க, அம்மாவை தான் பார்ப்பாங்க. அதில் ஹீரோ யார் அப்படின்னா பாலா தான் ஹீரோ. இதில் நம்மளுக்கு எதுவுமே சந்தேகமே இல்லையே. நீங்கள் எப்படி பார்த்தீங்க இதை? யார்? ஆமாம், பாலா செந்தில்வேல் சார் தான். அதுதான் சொல்கிறேன், ஹீரோ மாரி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாலா தான் ஹீரோ. செந்தில்வேல் சார் ஹீரோ அப்படின்னா அவர் அப்பா கேரக்டர் வந்துடுச்சு. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல வேறு லெவல். நான் பார்க்கும்போது கூட அவர் தான் ஹீரோவா அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவர் காமிச்சாங்கல்ல லவ் சீனில் 2 பேரும் காமிச்சாங்கல்ல. ஆனால் அது நாங்கள் பார்க்கும்போது கூட அப்போ ஹீரோ அவர் தான், பாலா தான் செகண்ட் ஹீரோ மாரி இருந்தான். ஆனால் அது போக 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 லீடு வர லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸில் என்ன தெரியுதுன்னா பாலா தான் ஹீரோ அப்படின்னு தெரியுது. நல்லதுண்ணா, நன்றி, வாழ்த்துக்கள்.